கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக ஆண்டவருடைய அன்பு, அவர் அன்பு கூறுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் பார்த்தோம், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறக்கூடாது என்ற தலைப்பில் நாங்கள் தியானித்தோம். முன்னே நான் பார்க்க போற காரியம், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பாயிருப்போமான்னு சொன்னால் அவருடைய அன்பு முற்றும் எங்களை ஜெயங்கொள்ள வைக்கிறதா இருக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் அவருடைய அன்பு நம்மளை மாற்றுகிறது. ரோமர் 8:36-37 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவை அன்புக்குள்ள, அவருடைய ஆழமான அன்புக்குள்ள இருக்கிற நம்மளை பசியோ சரி, பட்டினியோ சரி, துன்பமோ சரி, நிர்வாணமோ சரி, நாசமோசமோ சரி, பட்டயமோ சரி, எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிக்காது. அவைகளை எல்லாவற்றையும் தாண்டி வந்தாலும், அவைகளுக்குள்ளாக நம்ம கடந்து போனாலும் கிறிஸ்துவின் அன்புக்காக எல்லாவற்றையும் சகிக்கிறவர்களாய், எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவர்களாய், எல்லாவற்றையும் தாண்டி அவருடைய அன்புக்குள்ள நிலைத்திருக்கிறவர்களாய் பண்ணணும் என்று சொன்னால், அவருடைய அன்பு அவ்வளவு பெரிய ஒரு சுவையான ஒரு இன்பமானது. ஆகவே அவரில் அன்பு கூறுகிறவர்களை எதுவும் தோற்கடிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. 38-39 சொல்லுகிறது, மரணமானாலும் ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமையானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பை நம்மையில் தேவனுடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அது உண்மை. பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில அனுபவித்து எழுதியிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ மரண சூழ்நிலை, ஜீவன், தேவதூர்கள், அதிகாரங்கள், வல்லமை, நிகழ்காரியம், வருங்காரியம், உயர்வு, தாழ்வு எல்லாவற்றையும் நாம தாண்டி வந்திருக்கிறோம். ஆனா இவை எல்லாவற்றிலையும் நம்முடைய கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவுமே நம்மளை பிரிக்க மாட்டாது என்று பவுல் சொல்லுகிறது போல, நாமும் சொல்லுகிறவர்களாய், நாமும் அந்த நிச்சயத்துக்குள்ள இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நாம கிறிஸ்து இயேசுனுடைய அன்புக்குள்ள இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 4:8-9 அன்பில்லாதவன் தேவனை அறியார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்துக்கு அனுப்பினது, தேவன் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படப்பா. அவர் எங்களுக்காக வெளிப்பட்டு அவங்களுக்காக ஜீவனை கொடுத்ததுனால தேவன் நம்மையில் வைத்திருக்கிற அந்த அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயர்வு என்ன என்பதை விளங்க பண்ணியிருக்கிறார். ஆகவே நாம் கிறிஸ்து இயேசுவினுடைய அன்புக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கிற நம்மளை இந்த உலகத்தினுடைய எதுவும் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. எதுவும் நம்முடைய கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு நம்மளை விலக்க மாட்டாது. என்றால் நம்ம கிறிஸ்து இயேசுவின் அன்புக்குள்ள நம்ம இருக்கிறபடினால எதுவும் நம்மளை பிரிக்க மாட்டாது. 1 யோவான் 4 சொல்லுகிறது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பிரியமானவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நமக்குள் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெரியவராய், உயர்ந்தவராய், மேலானவராய், சர்வ வல்லவராய் இருக்கிறபடினால் கிறிஸ்து இயேசுவின் அன்புக்குள்ள இருக்கிற நம்ம, கிறிஸ்து இயேசுவின் அன்பின்குள்ள அங்கே இருக்கிற நம்மளை எதுவும் அவருடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டோம். நிச்சயத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you all.